வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை ஊமச்சிகுளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாரா இருக்கக்கூடிய வீட தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 சென்ட் இடங்க. ஒரு 1100 சதுரடி. டபுள் பெட்ரூம் வந்துருது. கீழ ஒரு பெட்ரூம், மாடியில ஒரு பெட்ரூமு. 2 பெட்ரூமுமே 150 சதுரடி அளவுல இருக்கக்கூடிய பெரிய பெட்ரூமாவே இருக்கு. இந்த வீடு தெற்கு பார்த்த மனைங்க. கிழக்கு பார்த்த வாசலா இருக்கு. கார்னர் ஃப்ளாட்டுங்க. இந்த மாரி வந்துருது. வீடு அமைப்பு நல்லா இருக்கு. தண்ணி நல்லா இருக்கு. ஊமச்சிகுளம், மதுரை ஊமச்சிகுளம் நல்லா இருக்குங்க. ரேட்டும் வந்து நெகோசியபிள் பண்ணிக்கலாம். 55 லட்சம் சொல்றாங்க, பேசிக்கலாம். வாங்க வீட்டுக்குள்ள உள்ள போய் பார்த்துருவோம். ரோடெல்லாம் பாருங்க இப்படி வருதுங்க. நல்லா இருக்கு. ரோடு வந்து ஒரு 24 அடி ரோடுங்க. கார் பார்க்கிங்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியும் காரை பார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கார்னர் ஃப்ளாட் இது வந்து. அப்படியே உள்ள வாங்க. இந்த மாதிரி வருது. 800 காரை தாராளமாக உள்ளே ஏற்றி பார்க் பண்ணலாம். பாருங்க. இது வந்து ஒரு 130 சதுரடி அளவில் இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா. அது வந்து போரு. இந்த மாதிரி தேக்கு மரக்கதவு ஒண்டர்ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி நல்லா இருக்குது. பாருங்க. ஒரு 200 சதுரடி இருக்கக்கூடிய ஹாலுங்க. இது வருது. கிச்சன் இந்த மாதிரி வந்துடுதுங்க. ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் 80 சதுரடி இருக்கக்கூடிய கிச்சன் நம்ம பார்க்குறோம். கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்லேயே ஒண்டர்ஃபுல்லாக அமைச்சிருக்கிறாங்க. மாடுலர் கிச்சன். சிம்னி இந்த இடத்துல வந்துடும். எக்ஸாஸ்ட்டு அந்த ஹோல் வழியாக அவங்க போயிடும். செல்ஃப் கபோர்டு இந்த மாதிரி வந்துடுது. மேலே எல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஃபேன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இது ஓடிஎஸ் ஏரியா. இதில் வந்து நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. அந்த இடத்துல இது வச்சுக்கலாம், வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான டேப் கனெக்ஷனும் இருக்குது. அவுட்லெட்டு இந்த இருக்குது. நல்லா இருக்குது, ஸ்பேசியஸாக இருக்குது. மேலே அந்த க்ரில்லு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அதுக்கு மேலே ஒரு க்ரில்லு, சேஃப்டி க்ரில் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு க்ரில்லு. அதில் வந்து ஃபைபர் ஷீட் வந்துடுது. வெளிச்சம் வரும், காற்று வரும், மழை தண்ணி உள்ளே வராது. அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ஃபேன்சியாக இருக்குது. பட்ஜெட் கம்மி பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி டியூப்ளெக்ஸ் மெத்தடாக வந்துடுது. 200 சதுரடி இருக்கக்கூடிய அந்த ஹாலை பார்க்குறோம்.